friends, welcome to Microbiological Concepts. நம்ம இப்போ வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துட்டோம். அப்புறம் பிரின்சிபிள், அப்புறம் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம், அப்புறம் ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷன். ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷன் ஃபார் செம் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில்மாக வந்து நம்ம கட் பண்ணணும் இல்லையா? அந்த செக்ஷனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஏர் ட்ரைடு மெட்டீரியலை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃபனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டீஹைட்ரேட் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் வந்து இவாப்ரேட் பண்ண வச்சுட்டு அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. எதுக்குன்னா அதோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதே நேரம் நம்ம இங்கே உள்ள வந்து ஹை வேக்யூம் கண்டிஷனில் தானே நம்ம இந்த ஸ்பெசிமெனை வந்து வைப்போம். அப்போ இந்த செல்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணி அப்படி தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். அதனால் ரொம்ப ஈஸி. இந்த இதை நம்ம வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரைடு சாம்பிள்ஸை வந்து மவுண்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் ஸ்பெசிமென் ஸ்டேஜில் வந்து மவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிமெனோட அந்த சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் வச்சு கோட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, பயாலஜிக்கல் சாம்பிள்ஸுக்கு வந்து மெயினாக வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம இன்கேஸ் வந்து உள்ளே பார்க்கும்போது உள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தானே நம்ம பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ உள்ள ஏதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு சர்ஃபேஸ்லையோ அல்லது நம்ம வேறு ஏதாவது விஷுவலைஸ் பண்ணுறோன்னா அதோட சர்ஃபேஸில் வந்து போய் அது ஒரு கவரிங் மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு மெட்டல் வச்சு கோட் பண்ணுவாங்க. அப்படி கோட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு நல்ல ரெசல்யூஷனில் உள்ள இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எர்னஸ்ட் ரஸ்கா அண்ட் மேக்ஸ் நால் டெவலப்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டியூரிங் 1931 வித் ரெசல்யூஷன் ஆஃப் 100 நானோமீட்டர். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா 1931. அதுக்கு ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 100 நானோமீட்டர் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அதில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்சஸை எல்லாமே வந்து ஆட் பண்ணி அதோட ரெசல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 0.05 நானோமீட்டர் வரைக்கும் அது ரெசல்யூஷன் வந்து ஆகி நமக்கு தெரியும் இமேஜ். இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டீரியோ பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் மாதிரியே வந்து இது சிமிலராக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம செம்மில் வந்து அந்த ஆர்கானிசத்தோட மார்ஃபாலஜி, ஸ்பெசிமெனோட அந்த ஷேப்பு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். The electron gun produces an electron beam when tungsten wire is heated by current and accelerated by the anode. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, உள்ளே வந்து ஒரு கேத்தோடு இருக்கும் எலக்ட்ரான் கன்னுக்கு உள்ளாடி. அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து நம்ம சார்ஜ் கொடுக்கும்போது, கரண்ட் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கன்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒயர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணும். அது வந்து இந்த ஆனோடு வழியாக, இந்த ஹோல் செட்டப் வந்து எலக்ட்ரான் கன் சொல்லுவாங்க. இந்த ஆனோடு வழியாக அது வெளியே வந்து வரும். சரியா? The beam travels in the vacuum column through electromagnetic fields and lenses. ஸோ இந்த பீம் வந்து அந்த வேக்யூம் காலமில் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் லென்சஸ் வழியாக வந்து ஃபோக்கஸ் த பீம் டவுன் டுவர்ட் த சாம்பிள். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் லென்சஸ் இங்கேருந்து வரக்கூடிய இதை வந்து இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே வந்து இந்த கண்டென்சர் லென்ஸ் ரெண்டுமே வந்து இதை ஸ்பெசிமெனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி விடும்.
A mechanism of deflection coils enables to guide the beam so that it scans the surface of the sample in a raster pattern. நம்ம வந்து அந்த காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம். ஸ்கேனிங் காயில், அதை வந்து டிஃப்ளெக்ஷன் காயில்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணும், அந்த லைட் அந்த வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடும், திசை திருப்பி விடும். ஸோ அது வந்து கரெக்டாக ஸ்பெசிமெனை போய் ரீச் ஆகுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்கேனிங் காயில் அல்லனா டிஃப்ளெக்ஷன் காயிலோட ரோல். அப்போ இது வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து போய் படும்போது அந்த எலக்ட்ரான் பீம் வந்து போய் ரீச் ஆகும்போது ஸ்பெசிமெனுக்கு சர்ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ராஸ்டர் பேட்டர்னில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். The beam of electrons activates the emission of primary electrons. அந்த beam of electrons வந்து என்ன பண்ணுது, அந்த primary electrons வந்து ஹை எனர்ஜி லெவல்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது இந்த எலக்ட்ரான் கன்லேருந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால அந்த ஹை எனர்ஜியில் அந்த ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகுது. செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிமெனோட சர்ஃபேஸ்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது. இங்கே வந்து ரிலீஸ் ஆகும்போது லோ எனர்ஜியே போதும். சரியா, அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அட் லோ எனர்ஜி லெவல்ஸ் ஃப்ரம் தி ஸ்பெசிமென் சர்ஃபேஸ். The beam of electrons interact with the specimen to signals. இந்த இங்கேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்பெசிமெனோட சர்ஃபேஸில் வந்து வந்ததுக்கு அப்புறம் சிக்னலை வந்து அந்த ஸ்பெசிமெனோட போய் இன்ட்ராக்ட் ஆகி சிக்னல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ சில ஸ்பெசிமென் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேடும் பள்ளமும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஆர்கானிசத்தை பொறுத்து. இல்லைனா வேறு என்ன நம்ம சாம்பிள் விஷுவலைஸ் பண்ணுறோமோ அதை வந்து பொறுத்து மாறுபடும். ஸோ அந்த இதிலேருந்து பட்டு அந்த இங்கேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து ஹிட் ஆகும்போது செகண்டரி எலக்ட்ரான்ஸுக்கு கூட வேறு சில சிக்னல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா. என்னென்ன செகண்டரி எலக்ட்ரான்ஸ், அப்புறம் வந்து ஆகர் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்ரேஸ், கேத்தோடோ லூமினசன்ஸ், இது எல்லாமே வந்து வேறு சிக்னல்ஸு எல்லாமே வருது. அப்போ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு எதை வந்து தெளிவுபடுத்தோன்னா, that give the information about the surface topography and composition of the specimen. நம்ம இங்கே வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் ஸ்பெசிமென், அதோட சர்ஃபேஸ் டோப்போகிராஃபி அப்படின்னா என்னது, அதோட பார்ட்ஸு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகி இருக்கோ அதே மாதிரி நமக்கு தெளிவாக வந்து அதோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதே நேரம் அந்த ஸ்பெசிமெனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு காமிச்சு கொடுக்கும். சரியா, அப்போ நம்ம எல்லாத்தையும் தெளிவாக நம்ம ஒரு பாக்டீரியா வந்து எடுத்து வச்சா கூட அதோட சர்ஃபேஸு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. இப்போ அந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்னல்ஸாக வந்து எமிட் ஆகுது இல்லையா, அது வந்து டிடெக்டாருக்கு போகுது. டிடெக்டாருக்கு போனோன்னா அங்கே டிடெக்டாருக்கு உள்ளே வந்து சிண்டிலேட்டர் இருக்குது. இந்த சிண்டிலேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மெட்டீரியல் தான் அந்த உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து ஹை எனர்ஜி ரேடியேஷன் வந்து வந்ததுன்னா, அதாவது ஹை ரேஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து லைட் ஃப்ளாஷஸாக வந்து எமிட் பண்ணாலும் லைட்டாக வந்து நமக்கு விசிபிள் லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரியா, இந்த டிடெக்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிண்டிலேட்டர். அப்போ அது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து இந்த ஃபோட்டோ மல்டிப்ளேயர்னு சொல்கிறது என்ன பண்ணோன்னா, அதை வந்து எலக்ட்ரிக்கல் கரண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணோம். சரியா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. The signal is sent to the cathode ray tube. இங்கேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து cathode ray டியூபுக்கு வந்து போகுது and produce an image like a television picture. இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து நமக்கு டிவியில் பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்காங்க, which can be viewed or photographed. நம்ம இப்படியும் பார்க்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கலாம். சரியா, நமக்கு அப்போ ரெண்டுமே வந்து தெளிவாக கிடைக்குது. இப்போது இன்னொருக்கா கூட உங்களுக்கு நான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த எலக்ட்ரான் கன்லேருந்து பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வருது. உள்ள எலக்ட்ரான் கன்னுக்குள்ளே டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. அந்த டங்ஸ்டன் ஒயர் வந்து நல்லா ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆனோடு வழியாக கண்டென்சார் லென்சஸை வந்து ரீச் ஆகுது. கண்டென்சார் லென்சஸில் வந்து
ரீச் ஆகும்போது அது என்ன பண்ணுது, அப்படியே வந்து அதை திசை திருப்பி நமக்கு ஸ்பெசிமெனுக்கு வந்து கொடுக்குது அந்த ரேஸை. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹிட் ஆகுது. பெருசாக வரக்கூடிய அந்த ரேஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபைன் பீம் ஆஃப் லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நடுவில் வந்து ஸ்கேனிங் காயில் இருக்குது இல்லையா, இதோட வேலை என்னது, அதை டிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு வந்து அப்படியே கரெக்டாக அந்த இமேஜை வந்து இங்கே நமக்கு கொடுக்கும். சரியா, இப்போ இந்த வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்பெசிமெனோட சர்ஃபேஸில் வந்து ஹிட் ஆகி அப்புறம் தெரிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா, அதுக்கு கூட இன்னும் சில சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து வெளியே வரக்கூடிய அந்த எமிட் ஆகக்கூடிய சிக்னல்ஸ் வந்து டிடெக்டார் வந்து கலெக்ட் பண்ணுது. டிடெக்டாருக்கு உள்ள சிண்டிலேட்டர் இருக்குது. அது வந்து வரக்கூடிய அந்த ஹை லைட் ரேஸை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விசிபிள் ஃப்ளாஷ் லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. அதை வந்து ஃபோட்டோ மல்டிப்ளையர் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் கரண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணி கேத்தோடு ரே டியூபுக்கு கொடுக்குது. இந்த கேத்தோட் ரே டியூப் வழியாக நம்ம இமேஜை வந்து வியூ பண்ணலாம், இல்லைன்னா ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஃபோட்டோவாட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இப்போ உங்களுக்கு தெளிவாக ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் மெக்கானிசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The number of secondary electrons reaching the detector depends on the nature of the specimen surface. இப்போ நம்ம அந்த ஸ்பெசிமெனோட சர்ஃபேஸில் வந்து ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் வந்து ரீச் ஆகி வரும்போது செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வருது இல்லையா, அது வந்து எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா ஸ்பெசிமெனோட சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்குதோ அதை வச்சு அந்த வரக்கூடிய அந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். when the electron beam strikes a raised area, கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்டலோ இல்லைன்னா வந்து ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னா அந்த இடம் கொஞ்சம் ரெய்ஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான் பீம் வந்து அந்த ரெய்ஸ்டு ஏரியாவை ஹிட் பண்ணுதுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் செகண்டரி எலக்ட்ரான்ஸ் என்டர் த டிடெக்டர். அந்த உயரமான இடத்துல வந்து ஹிட் ஆன உடனே நிறைய செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து டிடெக்டருக்கு வந்து சிக்னலாக கன்வெர்ட் ஆகி போகும். அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் குளிஞ்சு ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, சரியா குளிஞ்ச இடமா இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் எமிட் ஆகி டிடெக்டருக்கு போகும். சரியா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் கிடைக்கும்போது அந்த உயரமான ரெய்ஸ்டு ஏரியாஸ் வந்து லைட்டாகவும் ஸ்க்ரீனில் தெரியும், அந்த டிப்ரெஷனாக கொஞ்சம் குளிஞ்ச இடமா இருக்கிறது வந்து டார்க் இமேஜாக நமக்கு கிடைக்கும். சரியா, ஒரு ரியலான ஒரு 3D இமேஜ் வந்து நம்ம ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். The actual in situ location of microorganisms in ecological niches such as the human skin and the lining of the gut can also be examined. நம்ம ஆர்கானிசம் வந்து ஒரு இதிலேருந்து எடுத்து தனியாக கல்ச்சர் பண்ணி தான் விசிபிளாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அது எந்த இடத்துல வாழுதோ அங்கே அதோட ஆக்சுவல் சைட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அது வந்து இப்போ ஒரு ஹியூமன் ஸ்கின்ல வாழுதுன்னா அப்படியே டைரெக்டாக ஹியூமன் ஸ்கின்லேருந்தே அது வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஒரு கட்டோட லைனிங்கில் இருக்குதுன்னா அதை தனியாக எடுத்து ஐசோலேட் பண்ணி அதை கல்ச்சர் போட்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த கட்டோட சர்ஃபேஸ்லேருந்தே அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுதான் அந்த ஹியூமன் ஸ்கின்னோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அப்படியே வந்து பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோவில்லை அப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாக இதில் பார்க்கலாம். இந்த செம் use much lower accelerating voltages to prevent beam penetration into the sample. நம்ம வந்து இந்த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை வந்து இங்கே கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த சாம்பிளுக்கு உள்ள அந்த பீம் வந்து போய் பெனிட்ரேட் ஆகாமல் வந்து பாதுகாக்கும். இதே நேரம் நம்ம ஹை ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாம்பிளுக்கு உள்ளே போய் வந்து பெனிட்ரேட் ஆகி போகும். நமக்கு வந்து தேவை அது கிடையாது. அது வந்து அந்த சர்ஃபேஸில் போய் ஸ்கேன் ஆகி நமக்கு செகண்டரி எலக்ட்ரான்ஸ் ஜெனரேட் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த சாம்பிளோட ட்ரூ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து உண்மையான அந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும்.
அதனால லோ வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கணும். சரியா? therefore it is common to use low kilovolt. அதனால தான் வந்து லோ கிலோ வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 கிலோ வோல்டேஜ். எல்லா பயாலஜிக்கல் சாம்பிளுக்கும் இந்த வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் செம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 கிலோ வோல்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா சாம்பிளுக்குள்ளே ஊடுருவி போகும், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் ஜெனரேட் ஆகாது. அதனால நம்ம லோ வோல்டேஜ் வச்சு தான் விஷுவலைஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸோடது. இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து 32,000. ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து கிறிஸ்டி ஸ்பைரா. இது வந்து ஒரு ஸ்பைரோகிட். இது வந்து ஆயிஸ்டர்லேருந்து எடுத்தது, ஆஸ்ட்ரியா விர்ஜீனியா அந்த ஆயிஸ்டர்லேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சியல் ஃபைப்ரில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெரிஸ்பிளாஸ்மிக் ஃப்ளாஜெல்லா எல்லாம் தெளிவாக வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த புரோட்டோபிளாஸ்மிக் சிலிண்டரை சுற்றி அது வந்து இருக்குது இல்லையா, அந்த ஆக்சியல் ஃபைப்ரில்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்பைரோகிட்டோட ஆக்சியல் ஃபிலமெண்ட் பற்றி நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6000x. இது ஈகோலேயோட இமேஜ், மேக்னிஃபிகேஷன் 24,000. இது வந்து ஸ்டெஃபேலோகாக்கஸ் MRSA ஸ்ட்ரைன், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபேலோகாக்கஸ் ஆரியஸ். இனி வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செம்முன்னு பார்த்தோன்னா 20 நானோமீட்டருக்கும் க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அது வந்து நமக்கு ரிசால்வ் பண்ணி காமிக்கும். சரியா? நல்ல ரெசல்யூஷன் பவர் இருக்குது. மேக்னிஃபிகேஷன் வந்து 50,000x வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபை பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். ஒரு குட்டியாக இருக்கிறத 50,000 டைம்ஸ் வந்து அதை என்லார்ஜ் பண்ணி காமிக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செம் வந்து 3 டைமென்ஷனல் இமேஜ் வந்து கொடுக்கும். அந்த செல்லோட அவுட்டர் சர்ஃபேஸோட 3D இமேஜ் நமக்கு கிடைக்கும், அழகான இமேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிமன் ப்ரிப்ரேஷன் அப்போ அந்த தின் செக்ஷனிங் ஃபில்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம ஏர் ட்ரை பண்ண சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து the microscope is especially useful in studying the surface structures of intact cells and virus. வைரஸையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த செல்ஸ் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து நமக்கு ஸ்டடி பண்ணலாம், அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சாம்பிளோட அந்த எலிமெண்டல் காம்போசிஷன் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வேரி ஆகுது, அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். அதே நேரம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது 5 நிமிஷத்துக்குள்ளாடி நமக்கு வந்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிடலாம் ஒரு சாம்பிள் லோட் பண்ணதுக்கப்புறமா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது எல்லாமே வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ். இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காசு ரொம்ப செலவாகும். ரொம்ப லட்சங்கள் கொடுத்து தான் நம்ம இதை வந்து வாங்க முடியும். ஸோ எல்லாராலையும் இதை வாங்குறது கஷ்டம். அதே நேரம் சும்மா நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி இதை கொண்டு எங்கேயும் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து தூக்க முடியாது, ஏன்னா பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த செம்மை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே தேவைப்படுது. சரியா? நம்ம எல்லாராலையும் இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. அதே நேரம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே தான் வந்து வைக்கணும், ஏன்னா எந்த வைப்ரேஷனோ வேறு ஏதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எலிமெண்ட்ஸ் இதில் பட்டுதுன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இதை வந்து ஒரு பத்திரமா ஒரு ரூமுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கரெக்டான ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும், கூலிங் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கஷ்டம். இது நேரம் இது வந்து சாலிடு சாம்பிளை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்கவும் முடியும், அதுவும் ஒரு லிமிட்டேஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி பார்த்தோம், சாம்பிள் ப்ரிப்ரேஷன் பற்றி பார்த்தோம், அப்புறம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இதோட லிமிட்டேஷன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த இந்த டாபிக் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் 1 பார்ட் 2 இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button.
If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.